என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்கள எவ்வளோ நம்பியிருந்தோம் நாங்க அப்படின்ற மாரி மகேந்திர சிங் தோனி அவருடைய ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றது ஒரு தப்பு பண்ணிப்புட்டாப்ல. பிளேயிங் 11ல இன்னைக்கு ஏங்க இத்தன நாள் எடுத்தீங்க அஸ்வின. இன்னைக்கு ஏங்க விட்டீங்க? அப்படிங்கிற மாரி இன்னைக்கு ஸ்பின் பிட்ச்ல அஸ்வின விட்டு ஒரு பிரச்சனைய பண்ணிட்டாப்ல. அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன யூஸே பண்ணாம ஓரம் கட்டிட்டாரு. தோத்து போயிருந்தா இன்னைக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அது அமைஞ்சிருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இங்க நடந்துச்சு. பார்ப்போம் மகேந்திர சிங் தோனி அண்ட் சிஎஸ்கே பண்ண தவறுகள் என்னென்ன மேட்ச் இன்னைக்கு காஸ்ட்லியாக இந்த மிஸ்டேக்ஸ்னால தோத்து போயிருக்க காரணமாக அமைஞ்சிருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸ் ஹாய் ஃப்ரம் பாலா படிஸ். இன்னைக்கு ஒரு 5 மிஸ்டேக்ஸ் சிஎஸ்கே எடுத்து நம்ம எடுத்து வச்சு பேச போகிறோம். மிக முக்கியமான மிஸ்டேக்ஸ். அது வந்து ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த பிளண்டர் என்னங்கிறத பற்றி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சில நார்மலான விஷயங்கள். நார்மல்னால் அதுக்காக உடனே இதெல்லாம் மன்னிக்கக்கூடிய தவறுகள் கிடையாது. இதுவும் முக்கியமான தவறுகள் தான். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃபெயிலியர். சிஎஸ்கேவுடைய பேட்டிங் ஃபெயிலியரை பற்றி பேசாமல் இந்த வீடியோ முடிக்கவே முடியாது. ராகுல் திரிபாதி அண்ட் நம்மளுடைய விஜய் சங்கர் இந்த 2 பேர் அவங்கள தாண்டி நல்லாவே அடித்து மேலே வந்து டாப் ஸ்கோராக இருக்கக்கூடிய இவர் நம்ம சிவம் டூபே அவர் 36-37 பால் பிடிச்சி அப்புறம் அடிக்கிறாருங்க இந்த 43. இத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்குமா? மிடில் ஓவர்ஸில் உங்களுக்கு அடித்து 6 பறக்க விடுறது ஒரு பால் கூட கிடைக்கவே இல்லையா என்ன? கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு 2-3 6 தாராளமாக வச்சுருந்துருக்கலாம் சார் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சிவம் தூபே வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக நடுவில் மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கினாரு சிவம் தூபே அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டார் இன்றைக்கி அவர். ஸோ சிவம் தூபே கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக தைரியமாக அடிக்க ஆரம்பிக்கணும். அவருக்கு என்னன்னா நம்ம அவுட் ஆகிட்டதுக்கப்புறம் ஆள் இல்லை, நம்ம அவுட் ஐயா இருக்காங்க ஐயா அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் அடிங்க ஐயா, ஐயோ பயந்து 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 நீங்கள் எவ்வளோ நாளுன்ற மாதிரி இருக்குது. என்னென்னா மிக்ஸ் ஆகிடுறாரு அவர். ஸோ சில மேட்ச்சில் வந்து நம்ம அடிக்க போய் அவுட் ஆகிட்டோம். அப்போ இது அடிக்கக்கூடாதா, அவசரப்படக்கூடாதா, பொறுமையாகுமா, அடிக்கணும் தான், ஆனால் கரெக்டாக அடிக்கணும். அதுக்கு லோக்கலில் கேட்ச் கொடுத்துருப்போம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமில் அவர் இன்னும் இருக்கிறார். அவரால் வந்து இன்னும் கிளாரிட்டியோட வெளியே வர முடியல இதெல்லாம் விட்டு. ஸோ அவருடைய ப்ராப்ளம். அண்ட் ராகுல் திரிபாதி அண்ட் விஜய் சங்கர் என்ன எவ்வளோ வாய்ப்பு, இது மாதிரி ஒரு வாய்ப்பு யார் கொடுப்பா? ஸோ ஊரே உங்களை கழுவி ஊற்றுது உங்கள் டீமு. சரி ஆடு பார்த்துக்கலாம். இதை விட வேறு என்னங்க உங்களுக்கு மோட்டிவேஷனல் பூஸ்ட்டு வேணும்? இதை வச்சுக்கிட்டு ஆட முடியாதா? 2 பேரும் சொதப்புன்னு சொதப்புறாங்க. ஐயோ ஐயோ அவங்க அவுட் ஆன டெலிவரிஸ்லாம் பார்த்தா இப்படியுமா ஒருத்தவங்களால அவுட் ஆக முடியும்? லெக் ஸ்பின் என்னமோ இப்படின்னு ஆடுறீங்க. அவர் என்னடானா சரி முடிய போதே தோண்டுவேஷோடைய கடைசி ஸ்பெல்லுடைய ஓவரோடைய லாஸ்ட் பால் அதை இப்படி அடித்து அங்கே எட்ஜ் ஆகி கேட்ச் கொடுக்குறாரு. ஐயோன்ற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு முடியலைங்க. தயவு செய்து சத்தியமாக முடியல இவங்க 2 பேர். எதையாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இவங்க 2 பேரையுமே தூக்கிட்டு வேறு வழியே இல்லை. இப்போ நீ எதுக்கு சீனியர்ஸை நம்பின? உன்னை யார் நம்ப சொன்னது? நம்பாத அப்படின்னு இப்போ இவங்க 2 பேரும் சிஎஸ்கே மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்குது இப்போ. ஸோ இப்போ சிஎஸ்கே இவங்க 2 பேருக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒருத்தங்களையாவது ட்ராப் பண்ணி அவங்க ட்ரிப்பாத்தி கன்ஃபார்ம் அடுத்த மேட்ச் ட்ராப் எழுதி வைங்க நீங்கள். ஸோ இது முதல் பிரச்சனை சிஎஸ்கேவுடைய பேட்டிங் ஃபெயிலியர். 2வது எம்எஸ் தோனி இன்னைக்கு ஒரு 3வது ஸ்பின்னரை பிளேயிங் 11ல் எடுத்துகிட்டு போகலங்க. அஸ்வினை இத்தனை மேட்சஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தவர் ஐயோ எதுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு அவ்வளோ ஹெல்ப் இருக்குது. ஏன் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோ மகேந்திர சிங் தோனிக்கோ இன்றைக்கி பிச்சை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்காதா ஸ்பின்னுக்கு எவ்வளோ நல்ல ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, இன்றைக்கி கண்டிப்பாக 3 ஸ்பின் எடுத்துகிட்டு போகணுன்னு. இன்றைக்கி போய் 3 ஸ்பின் எடுத்துகிட்டு போகல. நீங்கள் அஸ்வின் எடுத்துகிட்டு போக வேணாம், அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கோங்க. ஏன் ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துகிட்டு போகல? அவர் நடுவில் சட்டைக்கு மேலே பனியன் போட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இன்னுமே சப்ஸ்டியூட் பிளேயரா? ஏன் ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துகிட்டு போகலை? ஸ்ரேயாஸ் கோபால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா வெள்ளை வாட்ச் கோபால் என்னுடைய ஸ்டைலில். ஸோ வெள்ளை வாட்ச் கோபால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அற்புதமாக இருந்திருக்கும் இந்த பிச்சில். அவங்க யூஸ் பண்ணாங்க ஈடன் மார்க்ரமை. நீங்கள் 2 ஸ்பின்னரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்பின்னரையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஜடேஜாக்கு ஒன்லி ஃபார் 3 overs. என்ன தோனி அப்படின்னு வந்து தோனி அவர்கள் கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டாப்ல. 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஓவர் டன்னை யூஸே பண்ணலைங்க. ஓவர் டன்னை யூஸ் பண்ணவே இல்லை. மகேந்திர சிங் தோனி ஜேமி ஓவர்டன் அவர்களை ஒரு டீமில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வாங்குறீங்க, எடுக்கிறீங்க. ஏன் யூஸ் பண்ணல? இப்போ ஜேமி ஓவர்டன் உங்களுக்கு எதுக்கு? டெவான் கான்வேக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேக் ரஷீதை கூட்டு வந்துட்டீங்க. ஃபாரின் பேட்டருக்கு பதிலாக இந்தியன் பேட்டர். அப்போது ஒரு இந்தியன் பவுலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பதிலாக இந்தியன் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக ஃபாரின் ஆல்ரவுண்டர் உள்ளே கூப்பிட்டு வரீங்க. யார்? நம்ம இவர் ஜேமி ஓவர்டன், ரைட்? இப்போ ஜேமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணிங்களா? இல்லை.
வெறும் 2 ஓவர் போடுறாரு. அந்த 2 ஓவர் போடுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரின் பிளேயரு ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக நீங்கள் நேத்தன் எல்லீஸை உள்ளே கூட்டு வந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் எம்ஐயில் அவர் தான் உங்களுக்கு பர்ஃபார்மர் ஆஃப் த மேட்ச் பவுலிங்கில். அவரை நீங்கள் திரும்ப இங்கே உள்ளே கூட்டு வந்து ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக நீங்கள் 4 ஓவர் ஃபுல்லாகவே போட்டுருந்துருக்கலாமே நேத்தன் எல்லீஸை வச்சுருந்தீங்கன்னா. இல்லை சார், நாங்கள் ஒருவேளை இன்றைக்கி தோனி அவுட் ஆயிருந்தா இன்றைக்கி யார் வந்து அடிச்சிருந்துருக்கணும்? ஜேமி ஓவர்டன் தானே. பேக்கப்புக்கு ஜேமி ஓவர்டனை லாஸ்ட்டாக வச்சுருந்துருக்காங்களாம். இங்கே தான் என்னோட அடுத்த விஷயத்துக்கு வரேன். 4வது மேட்ரு பேட்டிங் ஆர்டர். அதை கூட கடைசியாக பேசலாம், அதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு வச்சுருந்தேன். ஸோ பேட்டிங் ஃபெயிலியர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எம்எஸ்டி அவர்கள் 3rd ஸ்பின்னரை யூஸ் பண்ணலங்கிறத பார்த்தோம். ஓவர்டனோட நான் யூசேஜை பார்த்தோம். பிளேயிங் 11ல் டெவான் கான்வே ஏன் சார் வெளியே தூக்கி வச்சிங்க? டெவான் கான்வே ஏன் வெளியே ஏற்றி உட்கார வைக்கப்பட்டார்? டெவான் கான்வே உடைய மேட்ச் வின்னர், பிக் மேட்ச் பிளேயர். ஷேன் வாட்சனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஏன் இவர் கொடுக்கப்படல? ஷேன் வாட்சனை சீசன் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்க, மைக் ஹசியை சீசன் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்க, விளாடலாம் அவங்க அடிப்பாங்க. மேத்யூ வேணும் சீசன் ஃபுல்லாக, இதுதானே உங்களுடைய கான்செப்ட். அப்படி பார்த்தா ரச்சின் ரவீந்திரா கொடுக்குற இதை ஏன் நீங்கள் டெவான் கான்வே கொடுக்கல? என்னை பொறுத்தவரைக்கும் டெவான் கான்வே உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாடோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் விளையாடி இருக்காரு. 500 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்துருக்காரு ஒரு சீசனில். அப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி உட்கார வச்சு ரச்சின் ரவீந்திராவை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் ரச்சின் ரவீந்திரா ஆர் டெவான் கான்வேனா கண்டிப்பாக டெவான் கான்வே நான் சூஸ் பண்ணியிருப்பேன். அவங்க அதை பண்ணலை. ஸோ இது ஒரு மிஸ்டேக்காக பார்த்தேன். அண்ட் லாஸ்ட் திங், இதை தான் நான் கடைசியில் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். அதை டக்கு நடுவில் ஒரு தடவை ஒரு பொங்கி வந்துட்டேன், அப்படியே கடைசியாக பேசக்கூடாதுன்னு இருக்கேன். வரேன் இப்போ. சிஎஸ்கே இன்னைக்கு அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் ஜேமி ஓவர்டன் போன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டரை கையில் வச்சுக்கிட்டு விஜய் சங்கரை பின்னாடி இறக்குறாங்க, ரவீந்திர ஜடேஜாவை முன்னாடி இறக்குறாங்க. விஜய் சங்கருக்கு லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் அடிக்க தெரியாது. ஸ்டார்டிங்கில் இறக்கி விட்டாலே ஒரு 10-20 பால் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கிறாரு. அப்புறம் லாஸ்ட்டில் இறக்கி விடணும்னு சொல்லி வச்சுக்கிட்டு ரவீந்திர ஜடேஜாவை ஃபுல்லாக முன்னாடி இறக்கி விட்றாங்க. இவர் பெரிய அக்சர் பட்டேல். ரவீந்திர ஜடேஜாவுக்கு மிகப்பெரிய லெவலில் பால்ஸை கனெக்ட் பண்ண முடியல. ரீசெண்ட் டைமில் பெரிய பிரச்சனை இருக்குது. அவரை தூக்கி ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர் 4ல் விஜய் சங்கருக்கு பதிலாக என்னையா நடக்குதுங்கன்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷன். அவர் வந்துட்டு அவுட்டு, ஒழுங்காக விளாடல, காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் வராரு இன்னொரு பேட்ஸ்மேன், நம்ம இவர் தூபேலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வராரு தூபேக்கெலாம். அப்புறம் விஜய் சங்கர். என்ன ஆர்டரில் விளாட்றாங்கன்னே எனக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ரிக்வயர்ட் ரன் ரேட்டு வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. பால்ஸை வேஸ்ட் பண்ணுறாரு தூபே. ஒரு பக்கம் அவருக்கு நின்று கூட சேர்ந்து ஆட ஆளும் கிடைக்கல. ஜடேஜாவையா விட்டுருவீங்க நீங்கள்? தூக்கி அடிக்க வேண்டிய அந்த இடத்துல ஜேமி ஓவர்டனை ஒரு ஹிட்டர், நீ உள்ளே போ, தோனி நான் இருக்கேன், ஜடேஜா இருக்கேன், நாங்களாம் கடைசியில் எதனா ஒன்று பண்ணிக்கிறோம், நீ உள்ளே போய் அச்சு துவம்சம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் குத்துந்தீங்கன்னா இன்னைக்கு ஜேமி ஓவர்டனை நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக உள்ள டெவான் கான்வேக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு ஃபாரின் பிளேயராக ஒரு ஹிட்டராக அடிச்சிருந்துருப்பாரு. அஸ்வினுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்தீங்க. அஸ்வினை இறக்கிந்திருக்கீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடிலாம் அஸ்வினை நம்பி இறக்கின பொசிஷன்ஸில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜேமி ஓவர்டனை இறக்கல, கீழே வச்சுருக்கீங்க. தோனி இன்னைக்கு அப்படி ஆர்டர் வந்ததில் சந்தோஷம். தோனிக்கும் இன்னும் முன்னாடி வந்திருக்கலாம் ஜேமி ஓவர்டன்னு நான் சொல்கிறேன். விஜய் சங்கருக்கு பதிலாக, ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக ஜேமி ஓவர்டன் வந்திருக்கணும் அங்கே. ஏன் எம்எஸ் தோனி ஜேமி ஓவர்டனை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு? அப் த ஆர்டரில் எல்லா டீம்லேயும் பவர் ஹிட்டர்ஸ்லாம் அடி உரிச்சுக்கிறாங்க. சாம்கரனை நம்பி கொடுக்குறீங்க சார். நம்பர் 4ல் வந்து விளாடு, நம்பர் 3ல் விளாடு, நம்பர் 5ல் விளாடுன்னு. ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுக்குறீங்க சார். ஏன் சார் ஜேமி ஓவர்டனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு தலையே வலிக்குதே இவங்க கூட பேசி பேசி. இதுதாங்க இந்த 5 பிரச்சனைகள் தான் எனக்கு சிஎஸ்கே கிட்ட இன்றைக்கி தப்பாக தெரிஞ்சுது. இதில் கடைசி விஷயத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஜேமி ஓவர்டனை ஒரு ஃபுல் டைம் ஆல்ரவுண்டராக நீங்கள் உள்ளே எடுத்துட்டு 2 ஓவர் நீங்கள் போடுறதுக்கு அவரை எடுத்துருக்கீங்கன்னா எதுக்கு சார் அவர்? அப்புறம் உங்களுக்கு நேத்தன் எலீஸ் 4 ஓவரே போட்டு கொடுத்துருந்துருப்பாரு. எதுக்கு ஜேமி ஓவர்டன் அந்த 2 ஓவர் போடுறதுக்கு? உங்களுக்கு ஒன்றும் ஒரு பியூர் பேட்டரை எடுத்து அட்லீஸ்ட் நல்லா காம்பன்சேட் பண்ணியிருந்துருக்கலாம், ரைட்டா? இல்லை ஜேமி ஓவர்டனே ஒரு பேட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பேட்டிங் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஜேமி ஓவர்டனை எடுத்துகிட்டு 2 ஓவர் போட்டு சும்மா உட்கார வச்சுருக்கீங்க. தோனி அவுட் ஆகிட்டு அப்புறமா இறக்கிக்கலாம் கடைசி நிமிஷத்தில். அவர் தோனி தான் சார் கடைசி நிமிஷத்தில் இறங்கி கூட எதனா ஒன்று பண்ண முடியும் நீங்கள் நம்புறீங்க. ஜேமி ஓவர்டன் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கலையா? நீங்கள் ஒரு மேட்ச்சை ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்போ ட்ரை பண்ணீங்க? அவர்கிட்ட எப்படி நீங்கள் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இறங்கி அடிச்சு கொடுன்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு முன்னாடி இறக்கிந்திருக்க கூடாது? இன்னும் புரியலைங்க. இந்த சிஎஸ்கே ரொம்ப எல்லாத்தையும் பட்டு திருந்தி கடைசியில் கொஞ்சம் நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிருந்துருக்கணும். சரி ஓகே, இப்போ மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ தான் கடைசியாக மாற்றிருக்காங்க. ஆயுஷ் மாத்திரே அவர் வேறு உள்ளே வந்திருக்காருல. அதை பற்றி நாளைக்கு வீடியோவில் பேசுவோம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.